புரிந்து கொள்ள வைப்பதற்காக அல்லது புரிய வைப்பதற்கான ஒரு முயற்சியாக இது இருந்தாலும் கூட சரி தவறு என்ற அம்சத்தை தான் நாம் என்ன செய்கிறோம் இங்கே பேச போகிறோம். இந்த இடத்துல நான் இரண்டு உதாரணங்களை சொல்லிவிட்டு எனது இந்த அறிமுக உரைக்குள்ள உள்ள இன்னும் சில பகுதிகளை நான் விளங்கப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். என்ன இரண்டு உதாரணங்கள் என்று சொன்னால், நம்ம இரண்டு நேரங்களில், இது ஒரு உதாரணம் தான், இரண்டு நேரங்களில் பெரும்பாலும் சில விஷயங்கள்ல நாங்கள் நீதிபதியாக நடந்து கொள்வோம். இரண்டு நேரங்கள்ல அதுல ஒன்று எனக்கு சம்பந்தப்படாத விஷயமாக இருந்தால், ஒன்று எனது லைஃபோட சம்பந்தப்பட விஷயமாக இருந்தால், வீதியில ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கடா, நம்ம முதலாவது எப்படி என்டர் ஆகும் தெரியுமா? ஏன் சும்மா சண்டை பிடிச்சிக்கிறீங்கன்னு விளக்கிடுவோம். இதே நம்ம சண்டை பிடித்துக் கொண்டிருந்தால் யாராவது அப்படி என்டர் ஆகினான்னா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஏன் அடிச்சான்னு முதலாவது கேளும், நான் ஏன் அடிச்சேன்னு முதலாவது கேளுங்கன்னு அவர்கிட்ட சொல்லுவோம். காரணம், இது என்னோடு சம்பந்தப்படுகிறது, அது இன்னொருவரோடு சம்பந்தப்படுகிறது. என்னோடு சம்பந்தப்படுற நேரத்தில் மட்டும்தான் நான் நலவு பாதிப்பு என்பதை என்ன செய்வேன், அளப்பேன். என்னோடு சம்பந்தப்படுற நேரத்தில் மட்டும்தான், மனிதனுடைய இயல்பு, அதை தாண்டி உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள், மறுக்கவில்லை, இயல்பு சொல்றேன். என்னோடு சம்பந்தப்படுற நேரத்தில் மட்டும்தான் நான் நலவு அதுல பாதிப்பு என்பதை அளப்பு. இன்னொருவரோடு சம்பந்தப்படுற நேரத்தில் நம்ம அப்படி அளப்பது கிடையாது. பெரும்பாலும் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் உள்ளவர்கள், ஒரு சில சதவிகிதத்தினர் இஸ்லாத்தில் உள்ளவர்களும் அப்படித்தான் இந்த மார்க்கத்தையும் மதத்தையும் பார்க்கிறார். இது நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை, அது சொன்னா இதுவும் சரி, இது சொன்னா இது சரி, நம்மளுக்கு பாதிப்பு இல்லாதனால நம்மளால எந்த பாதிப்பும் எங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை என்கின்ற உணர்வில் எல்லாத்தையும் சரி கண்டு போகக்கூடிய தன்மை, இந்த ரோட்ல ரெண்டு பேர் சண்டை நடந்தா விளக்குற மாதிரி இந்த மாதிரி உள்ள தன்மை இருக்கிறது நிறைய பேர் இடத்துல. ஏன்னா நம்மளால பாதிப்பில்லை, அதை ஏற்றாலும் பாதிப்பில்லை, இதை ஏற்றாலும் பாதிப்பில்லை, எதை ஏற்றாலும் பாதிப்பில்லை, அதனால எல்லாமே நல்லதுதான் சொல்கிறது, நம்ம கேட்டு போவோம்னு நினைக்கிறது. ஆனால் அதே மதம் நம்மை பாதிக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒன்று செஞ்சுதுண்டா, இந்த மதத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். எப்ப நம்மளே பாதிச்சுதுன்னு சொன்னா, பாதிக்காத வரைக்கும் எல்லாம் ஒரே வழியைத்தான் காட்டுகிறது என்ற கோணத்தில் இந்த மத ஆய்வுகளை, இது சம்பந்தமான பேச்சுக்களை அணுகக்கூடிய மக்கள் நிறைய என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இது ஒரு அம்சம். இன்னொன்று என்ன என்று சொன்னால், எது முக்கியம் என்று தெரியாமல், ஒரு விஷயத்துல எது முக்கியம் என்பதை தெரியாமல் அணுகக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதாவது இதுதான் பிரதானம், இதுதான் மிக முக்கியமான விஷயம் என்று தெரியாமல், காரணம் அந்த பாதிப்பு வராதவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கும். உதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை, வாப்பா என்ன சொன்னாலும் கேட்கிறான், தந்தை என்ன சொன்னாலும் கேட்கிறாரு, தந்தை என்ன வழிகாட்டினாலும் கேட்கிறாரு, தந்தைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிறாரு. ஆனா அவர் ஒரே ஒரு விஷயம் தந்தையோட முரம்படுறாரு. என்ன, இவர் தந்தையா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குதுன்னு சொல்றான். என்ன, இவர் தந்தையா இல்லையா, இவருடைய ஒழுக்கத்தில் எனக்கு என்னது டவுட் இருக்குது. இன்னொரு வீட்டில் ஒரு பிள்ளை எப்படி நடந்து கொள்றான்னா, எப்போ பார்த்தாலும் தந்தையுடைய எந்த சொல்லையும் கேட்பது கிடையாது, தந்தைக்கு எந்த விதத்திலையும் கட்டுப்படுவது கிடையாது, தந்தைக்கு அடங்கி நடப்பது கிடையாது. ஆனா தந்தை எனது தந்தை அப்படின்றதுல என்ன செய்யறான், உறுதியாக நிற்கிறான். உங்க அடிப்படையில் நாம தீர்ப்பு சொல்லணும்னு நம்ம இதுல முன் வந்தவன என்ன தீர்ப்பு சொல்லுவோம்? இதுல யார் சிறந்தவன்? தந்தையை தந்தை என்று ஏற்றுக்கொண்டானே அவன் தான் சிறந்தவன். ஆனால் அது ஒரு நம்பிக்கையோட சம்பந்தப்பட்டது மட்டும்தான், அது வெறும் நம்பிக்கையோட சம்பந்தப்பட்டது மட்டும்தான். கண்ணால பார்க்க இயலாத, கண்ணால பார்க்கலாமா இவர் எனது தந்தை அப்படின்னு அவன் சொல்றத கண்ணால பார்க்க முடியாது, அவன் நம்பிக்கை அது. ஆனா லைஃப்ல அவன் லைஃப் ஃபுல்லா எதை பார்ப்போம், அவன் செயல்பாடை பார்ப்போம். செயல்பாடை பார்த்தா இவனை எடுக்கவே இயலாது, அவ்வளவு மோசமா நடக்கிறான். ஆனா தந்தை என்றா எனது தந்தை என்றதுல என்ன செய்யறான், உறுதியாக உயிராக இருக்கிறான். மற்றவனோட லைஃபை நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் தந்தைக்கு அந்த மரியாதை. ஆனா நம்பிக்கையில என்ன, இவர் தந்தை என்ற நம்பிக்கையே அவனுக்கு இல்லை, இவர் தந்தை என்ற நம்பிக்கையே இல்லை. இத ஒரு தந்தை அங்கீகரித்து, என்னதான் இருந்தாலும் என் மகன் எனக்கு கட்டுப்படுகிறான் என்று வீட்டுக்குள்ள வச்சிருப்பாரா? இனி வாசல் படியை நீ மிரிக்க கூடாதுன்னு சொல்லுவாரா? வாசல் படியை மிரிக்க கூடாதுன்னு தான் ஒரு ரோசம் உள்ள தந்தை என்ன செய்வாரு, சொல்லுவார். இதே தான் நீங்க மனைவிக்கு எடுங்க. என்ன கணவன் சொன்னாலும் கட்டுப்படுற மனைவி, ஆனா ஒழுக்கம் இல்லை, ஆனால் ஒழுக்கம் இல்லை. இன்னொரு பகுதியில் நீங்க எடுத்துக்கீங்கன்னு சொன்னால் கணவனுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, ஆனா ஒழுக்கத்துல என்ன, கணவனை விட்டா வேற யாரும் இல்லைன்னு இருக்கிறார். ஒரு நினைக்கிறார், என்னதான் இருந்தா நம்ம சொன்னதை கட்டுப்படுறாங்களா இல்லையா, எங்க போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம சொன்னதுக்கு என்ன செய்யறாங்க, கட்டுப்படுறாங்க என்று எந்த கணவராவது இருப்பாரா? நம்பிக்கையை பார்ப்பாராம், என்னை அவள் எப்படி நம்புறான், இது இயல்பு. இந்த இரண்டு விஷயங்களும் நான் உதாரணங்களாக சொன்னவைகள். பிரச்சனைகளை எப்படி அணுகுவது, ஒரு செய்தியை எப்படி அணுகுவது என்பது அதனுடைய முக்கியத்துவத்தை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனது முக்கியத்துவத்தை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடாது, ஏன் நம்மளுக்கு இது அப்படின்னு இருக்கக்கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அநியாயமாக எதை பார்க்கிறது என்று சொன்னால், அதான் செய்தி, இதைத்தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய அநியாயமாக எதை பார்க்கிறது என்று சொன்னால்,
தந்தையை தந்தை இல்லை என்று சொல்வது. மனைவி என்னதான் கட்டுப்பட்டு விட்டாலும் கணவனுக்கு துரோகம் இழைப்பது. இது இஸ்லாத்துடைய, இது எல்லாருடைய மனிதாபிமான இயல்பிலும் அது என்னது, மனிதாபிமானம் என்ன சொல்லுது, இது பெரிய ஒரு துரோகம் மட்டும் தான் என்ன செய்யுது சொல்லுது. அதைத்தான் இஸ்லாம் என்ன செய்து வலியுறுத்தி சொல்கிறது. இதே அடிப்படையில் நீங்கள் இறைவனை சிந்திப்பீர்களாக இருந்தால், இப்ப நீங்க தந்தையை சிந்திச்ச மாதிரி மனைவியை சிந்தித்தது போல இறைவனுடைய விஷயத்தை நீங்கள் சிந்திப்பீர்களாக இருந்தால், எப்படி இறைவனை நம்ம ஒன்னென்று நம்பினா என்ன, பலதென்று நம்பினால் என்ன, அவனுக்கு உருவம் இருக்குதுன்னு நம்பினா என்ன, உருவம் இல்லைன்னு நம்பினால் என்ன, அவனுக்கு எப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன என்று அணுகுவது சரியா, அல்லது இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை நிர்வாகம் செய்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று நம்பக்கூடிய நாம் என்று நாம் நம்பினோம் என்று சொன்னால் அது இறைவனை நான் நம்புறோம் அர்த்தம். சரியான முறையில் இல்லை என்று வைங்க, எப்படி அவன் எங்களுக்கு உணவு தர, எங்களை படைத்தவனாக இருக்க, எங்களை நிர்வாகம் செய்கின்றவனாக இருக்க, அவன் உண்டல்ல ரெண்டு, அவனுக்கு மனைவி உண்டு, அவனுக்கு பிள்ளை உண்டு, அவனுக்கு எல்லா விதமான உருவம் உண்டு என்று நம்பிட்டு அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்வது இருக்கிறது. இஸ்லாத்துடைய பார்வையில் எப்படி மனைவி விஷயத்தை நான் உதாரணம் சொல்லணும், தந்தையுடைய விஷயத்துல உதாரணம் சொல்லணும், அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய அநியாயமாக குர்ஆன் சொல்கிறது. சாதாரணமாக வீட்டை கவனிக்கக்கூடிய தந்தையுடைய விஷயத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு இவன் தந்தை இல்லை என்று சொன்னா ஏதோ பெரிய துரோகமாக நினைக்கிறோமோ, எல்லா விஷயத்திலையும் கவனிக்கக்கூடிய அந்த கணவனை எல்லா விஷயத்திலையும் கட்டுப்பட்டு நடந்துட்டு கணவன் எதனால கணவனாக இருக்கிறாரோ அந்த விஷயத்துல முரண்பட்டு நடந்தால் மிகப்பெரிய அநியாயமாக நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி உலக விஷயத்தில் இறைவன் எவன் எம்மை படைத்தானோ, எவன் நிர்வகிக்கிறானோ அவன் மட்டும்தான் இறைவன், அவன் அல்லாத இறைவன் கிடையாது என்று நம்பாது விட்டால் இறைவன் இஸ்லாம் அதை பெரும் அநியாயமாக பார்க்கிறது. அதனாலதான் குர்ஆன் என்ன வார்த்தையை சொல்லுகிறது என்றால், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைத்தல் என்பது, இறைவனோடு இன்னொருவரை சேர்த்தல் என்பது நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறது குர்ஆன் எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம்.